உலகத்தமிழ் சொந்தங்களுக்கும் அரசுகளுக்கும் வணக்கங்கள். நிறைய கேள்விகளோடு இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு சென்று கொண்டிருக்கின்றது. பெண் விடுதலை நம்மை எங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது? நாம் விடுதலை உண்மையிலே அடைந்து விட்டோமா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. கோவை மாணவி கூட்டு பலாத்கார நிகழ்வு பேசுபொருளாக நகர்ந்து கொண்டிருக்கும் போதே அதைவிட பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி நம் முன்னால் வருகிறது. அதாவது ஓசூரில் அரசு விடியல் மாணவியர் தங்கி பயிலும் விடுதியில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு அந்த பெண் பிள்ளைகளுடைய வீடியோக்கள் வெளிவருகிறது, வீடியோக்கள் எடுக்கப்பட்டுள்ளது, அந்த காணொளிகள் வெளிவரப்போகிறது. இப்படிப்பட்ட பல விடயங்கள் நம்மை நொறுக்குகிறது. காரணம், நான் புணர்வதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டேனா என்ற ஒரு பெரும் கேள்வி எங்களுக்குள் எப்போது எழுந்ததென்றால் 2009 ஈழ போர் முடிந்தவுடன் அந்த போரின் குற்ற நடவடிக்கைகள் அனைத்தும் சேனல் 4 என்று சொல்லக்கூடிய அயல்நாட்டு ஊடகம் மூலமாக நமக்கு இந்த நிலத்தில் தெரிய வரும்போது அந்த அகோர காட்சிகள், அந்த நிலத்தில் பெண் பிள்ளைகள் பட்ட அந்த வலிகள், அந்த கூட்டு பலாத்காரம் என்பது மிக சாதாரணமாக அந்த மக்கள் சந்தித்த அந்த வலிகளை நாம் இன்று வரை மறக்க முடியாத நிலையில் வாழும்போது அப்போ எழுந்தது. அப்போ அந்த எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் புணர்வதற்காக மட்டுமா நாங்கள் படைக்கப்பட்டோம்? எங்களை பூக்களோடும் நதியோடும் மண்ணோடும் எங்களை ஒப்பிட்டு ஊமை எழுதும் கவிஞர்கள் ஒன்றை எழுத மறந்து விட்டார்களோ? நீ பூவா இருப்பதினால் நீ திறக்கின்றாயோ திறக்கவில்லையே, உன்னை நாங்கள் உடைத்தாவது திறக்க வைப்போம், உன்னை நான் புணர்ந்தே தீர்வேன் என்று எழுதாமல் விட்டுவிட்டார்களோ என்ற ஒரு வலி அந்த நேரங்களில் எங்களுக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு காலங்கள் போக 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 பொள்ளாச்சியில் அண்ணே அடிக்காதண்ணே, விட்டுருங்கண்ணே அப்படிங்கிற அந்த குரல் ஒரு நீண்ட நாட்களாக எங்கள் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டிருந்தது. இப்படி தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள், பச்சை குழந்தைகள் புணர்வு செய்யப்பட்டு எரித்து கொள்ளப்படக்கூடியது, எரித்து கொன்ற அந்த கொலையாளி என்று விடுதலையாகிறான். இப்படி தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகளும் பெண்களும் வயது முதிர்ந்த கன்னியாகுமரியில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. 65 வயதான ஒரு மூதாட்டியை ஒருத்தன் கெடுத்து அவளை சீரழித்து அவளை கொன்று விடுகிறான். அந்த அளவுக்கு நடக்குது. இப்படிப்பட்ட காலங்களில் நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோமா? எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டதா? எங்களுக்கு கிடைத்த விடுதலையா நாங்கள் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுகிறோம். என் பெண் சமூகம் மார்ச் 8ஆம் தேதி அரைக்குறை ஆடையுடன் தங்கள் விடுதலை நாளை கொண்டாடுகிறது. அரைக்குறை ஆடை மட்டும்தான் எங்களுக்கு விடுதலையா? இந்த பெண்ணிய போராளிகள் இப்போ எரிச்சு ஓடி வருவா, ஆடையை பற்றி என்ன? ஆடை சுதந்திரம் உனக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்று நீ கணக்கிடும் முன்பே ஆடை சுதந்திரத்துக்கு ஏன் நாம் அலைய வேண்டும்? மேலும் இந்த நேரத்தில் என் அருமை தமிழ் சமூகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வெள்ளித்திரை சின்னத்திரை தாண்டி இன்று சமூக ஊடகங்கள் கொட்டி கிடக்கிறது. சமூக ஊடகங்களில் நிறைய விவாதங்கள் நடக்கிறது. பெண் பிள்ளைகள் நிறைய பேர் மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியாக பேட்டிகளை எடுத்து உடனடியாக ஒரு குடும்ப சண்டையை கூட உடனடியாக காணொலியாக்கி சிவசங்கரி டாக்ஸ்லாம் ஒன்று இருக்குது. நம்மளாம் எங்கே பிரச்சனை நடக்குதோ உடனே அங்கே சென்று அந்த விஷயத்தை எடுத்து உடனே மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்கிறார். நிறைய அவங்களை தொடர்கிறவர்கள் அதிகம். நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கு ஊடகத்துறையிலையுமே நல்ல கருத்துக்களை, நல்ல விடயங்களை, வாழ்விற்கு தேவையான விடயங்களை பேசுகிறவர்களை பின்தொடர்வர்களை நீங்க பார்த்தீங்கன்னா சொற்பமா இருப்பாங்க. அதே நேரத்தில் காம களியாட்டங்களை தூண்டக்கூடிய விடயங்களை பேசக்கூடிய வலையொலிகளுக்கு லட்சக்கணக்கில் பின்தொடர்வோர் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த சமூகத்தை ஒரு ஊடகம் என்பது நல்வழிப்படுத்த வேண்டும், நல்ல செய்திகளை கடத்த வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இங்கே ஒரு ஊடகம் முற்றிலும் முழுவதுமாக ஊடகத்துறை பலான வீடியோக்களையும் விஞ்சுகிற அளவிற்கு அரைகுறை நிர்வாண காணொளிகளை போடுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த
சமூகத்தில் நடக்கும் தவறுகளை எடுத்து அதனுடைய குற்றம் குறைகளை அலசி ஆராய்ந்து கழுவி மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற வலையொலி ஊடகத்தாருக்கு என்னுடைய மிகப்பெரிய கேள்வி, நீங்கள் என்றாவது இந்த அரசை நோக்கி ஒரு பிரச்சனைனா இந்த சாதி சண்டை இருக்கு, தமிழ் சமூகத்துல சாதி இருக்குன்னு பேசுற அந்த வாய்க்கையை பேசுகிற சமூக ஊடகங்கள் என்றாவது மதுவினால் இந்த பிரச்சனைகள் வருகிறது, கஞ்சாவினால் இந்த பிரச்சனைகள் வருகிறது, இதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு வலைவழி பக்கத்தில் இப்படிப்பட்ட நேர்காணல் நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் தீர்மானமாக ஒரு விடயத்தை என்றாவது பேசியது உண்டா? அதை அப்படி பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கு நீங்கள் விடை சொல்லுவதா கிடையாது. காரணம் பயம். நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அரசு தடை விதித்து விடுமோ என்று பயப்படும் இடத்தில் நீங்களே உங்களுடைய வேலையை சரியாக செய்வது இல்லை. ஆனால் மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளின் வாயிலாக மட்டும்தான், அவர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளின் வாயிலாக மட்டும்தான் உங்கள் வயிறுகள் வளர்கிறதா இல்லையா? நிறைய இருக்கு. நீங்க வலைவழி பக்கங்கள், அறிவுசார் வலைவழி பக்கங்கள் நிறைய இருக்கு. வரலாற்றை கடத்தும் வலைவழி பக்கங்கள், தமிழை பற்றி பேசுகின்ற வலைவழி பக்கங்கள். ஆனால் அவற்றை விட இந்த கூத்தும் குடியும் கும்மாளமா இருக்கக்கூடிய வலைவழி பக்கத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அரசை எந்த வலைவழி பக்கம் கேள்வி கேட்கிறதோ அதுதான் மக்களுக்கான வலைவழி பக்கமாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்வதில்லை. ஆனால் வாய் கிளிய இரவு ஏன் அந்த பெண் அங்கே வந்தாள் என்று எப்படி கேட்கிறீர்கள்? சிவசங்கரிக்கு கேட்கிறேன். இரவு ஏன் அங்கே சென்றாய் என்று நான் கேட்கிறேன். நீ 11 மணிக்கு பிறகு ஆண் என்னும் ஒரு வேறு பாலினத்தவனோடு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு என்ன வேலை திட்டத்திற்கு சென்றாய்? அதன் தேவை என்ன? நாம் பெண் என்பதனால் நாம் செய்கின்ற தவறுகளை மட்டும் கடந்து செல்ல முடியாது. பெண் பிள்ளைகளை ஆளுமைகளாகத்தான் வளர்க்க வேண்டுமே தவிர அடங்காப்பிடாரிகளாக வளர்த்துவிடக்கூடாது. இந்த சமூகத்துக்கு மிக மிகப்பெரிய சீர்கேடு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கே எடுத்துக்கொள்ளுங்களேன். அதில் அகப்பட்டவர்களுடைய பட்டியல் மிக நீளம். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், மிகுந்த பண பொருளாதார வசதி கொண்டவர்கள். என்ன தேவை? அந்த பண்ணை வீடுகளுக்குள் செல்ல வேண்டிய தேவை அவர்களுக்கு எங்கே ஏற்பட்டது? முழுக்க முழுக்க இச்சை. அந்த இச்சை எதன் மூலமாக எழும்புகிறது? மது. மீண்டும் குடும்பவியல் உடைக்கப்பட்டு, குடும்பவியல் முழுவதுமாக உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அதன் மூலமாக இன்று நாம் எல்லாரையும் போல நடமாடும் இந்த காலகட்டங்களில் நம்மை பாதுகாக்க தவறுகின்றோம். நம்மை சார்ந்து இருப்பவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு விடயத்தை சொன்னால் கூட நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி என்றால் தவறு யார் பக்கம் என்றால் இந்த அரசுகளின் பக்கமும், இந்த அரசின் விடுதலை கிடைத்துவிட்டது என்று நம்பும் என் பெண் சமூகத்தின் பக்கமாக தான் இருக்கின்றது. நீ உனக்கான விடுதலையை நீயே எழுது. உன்னை ஒருவன் தொட்டு விட்டால் நீயே அவனுக்கான தண்டனை உறுதி செய். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க கூட்டமாக நாம் உருவாகாமல் நம் மீது தொடுக்கப்படும் இப்படிப்பட்ட பாலியல் தொந்தரவுகளை, பொருளாதார தொந்தரவுகளை, அதிகார உதறல் என்னும் தொந்தரவுகளை, அதுவும் தொந்தரவு தான், நமக்கான அதிகாரத்தை தராமல் இருப்பது கடக்கவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களை நோக்கி நாங்கள் ஓடி வருகின்றோம். எதற்காக? தமிழ் சமூகத்தின் என் அருமை பேராளுமைகள், அரசிகள் எழ வேண்டும். நாம் எழுந்தால் மட்டுமே இந்த நிலம் எழும். நாம் பேசினால் மட்டுமே இந்த நிலத்தில் புரட்சி வெடிக்கும். நாம் பேசினால் மட்டுமே சரியான ஒரு வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அறிவு நமக்கு வரும். எனவே அருமை அரசிகளை, நாம் சாதாரணமானவர் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள், எதையும் சந்தித்து அதை எதிர்கொள்ள பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட பேராளுமைகளாக நாம் உருவாக வேண்டும் என்றால் நாம் இன்னும் புடமிடப்பட வேண்டும். நாம் இன்னும் கற்று தெரிய வேண்டும். நன்றி, வணக்கம்.